மட்டக்களப்பு வவுனதீவில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இளம் தாய் ஒருவர் கடத்திச் செல்லப்பட்டு அவரது நகைகள் கொள்ளையிடப்பட்டதுடன் அவர் கிணற்றில் வீசப்பட்ட சம்பவம் அண்மையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் கடந்த 20ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடத்திச் செல்லப்பட்டு கிணற்றில் வீசப்பட்ட பெண் வைத்தியசாலையிலிருந்து சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பியுள்ள நிலையில் சம்பவத்தன்று நடந்தவற்றை இவ்வாறு விவரித்துள்ளார். நிற்கும் ஒரு அம்மா மறிக்க அந்த அம்மா கிட்ட போய் நின்று ஒரு ஓட்டக்காரல் வந்தார். அந்த ஓட்ட ஒரு கும்பில் இருந்தாவும் எவ்வளோத்துக்கு போகிறீங்கன்றது நாங்கள் சொன்னோம். டவுனுக்கு வந்து சொன்னோம். சரி ஏறுங்க வந்தார். எவ்வளோ எடுப்பீங்கன்னு கேட்டேன். எங்கள்கிட்ட காசு இல்லைன்றது இல்லை, 100 ரூபாயாமன்று சொன்னார். சரி ஒன்று நாங்கள் கொண்டு ஏறணும். ஏறுது போயிட்டு அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் இறங்கிட்டாவும். இறங்கினோன்னு எங்களை எவ்வளோத்துக்கு போகிறீங்கன்னு கேட்டார். சத்தார் ரோட்டடியில் விடுங்கட்டேன். சரியாண்டு ஒரு சத்தார் ரோட்டில் விட்டு போட்டு அவ சொன்னா அந்த பொம்பளை நான் சாரி எடுக்க போறேன்டாவும். சாரி எடுத்துட்டு வந்து நீங்க வாங்கல ஆண்டாவும். சரியாண்டு நான் கடைக்கு போய் 24,000 ரூபாய் காசு வீட்டு கட்டி போட்டு மோதிரம் அமௌண்ட் அடை எடுத்துட்டு திரும்பி வந்து அவர் அந்த ஓட்டக்காராளு கோல் பண்ண கோல் பண்ணி சொன்னாவு. அவர் சொன்னாரு மணிக்கூட்டு கோபுரடி அந்த புள்ளைய கூட்டிட்டு வாங்கண்டு. சரியாண்டோடு நான் முன்னுக்கு புள்ள அந்த அக்கா பின்னால வந்தவன் வந்து மணிக்கூட்டு கோபுரடிக்கிட்டு அங்கால போயிட்டு ஓட்டோவில் இறட்டாமட்டாங்க. அதில் 2 இடம் ஏறுத்து அப்படி இந்த ரோட்டால் கொண்டு போய் மார்க்கெட் ரோட்டு அதால் அந்த ஆம்பளையில் ரோஸ் உடுப்பு கடை அந்த ரோட்டால் மடங்கி அவர்கிட்ட ஓட்டோவை போட்டார். போட்டுட்டு எங்கள் ஏரியா போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தால் வந்து ஓட்டோ எடுத்தார். ஓட்டோ எடுத்து சிகத்தை பஸ் ஸ்டாண்ட் அடியால் கொண்டு வந்தார். கொண்டு வந்து அப்படியே கொண்டு போகல விளையாட பாலத்தால் போகல அந்த பொம்பளை 3 ஜூஸ் போட்டல் எடுத்தாவும். எடுத்து பிள்ளைக்கு பச்சை கலர் அவைக்கும் பச்சை கலர் எனக்கு பிளாம்பழ ஜூஸ் தந்தாவும். அவையும் குடிச்சாவும் பிள்ளையும் குடிச்சிட்டு நானும் குடிச்சிட்டு போனோம். போய் பவுனதீவு சந்தியில அவ இறங்கினாவும். அந்த பொம்பளை இறங்க இன்னொரு ஆள் அண்ணா தாக்கத்தியோட ஏறினாரு. ஏறி நாங்கட்டன் என்ன அவர் தாக்கத்தியோட ஏறுறாருன்றது அவரு இது அவங்களோட வீட்டை புல்லு கிடக்கா மாட்டுக்கு புல்லு அறுத்து கொடுக்கணுமா ரெண்டு ஏறிக்காருன்னு சொன்னாரு. சரியாண்டு ஓட்டு அந்த பொம்பளை இறங்கினதுக்கு பிறகு அந்த அண்ணா ஏறுத்து நாங்கள் போனோம். போய் கொண்டிருக்கக்குள்ள நான் சொன்னேன் நான் தாண்டி இல்லை எங்க விடுங்கன்னு சொன்னேன். சரியா வந்தாரு. சரியாண்டு ஓட்டு அந்த கண்ணங்கூட சந்தியால போகக்குள்ள மாறி சொன்னாரு அவரை கொண்டு விட்டு போட்டுது அவங்கள விடுங்க வந்தாரு. சரியாண்டு சொன்னான். சரியாண்டு சொல்லி அந்த பார்த்து மாற எனக்கு ஒன்றும் தெரியா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கிணத்துக்குள்ள கிடந்து காலையில எத்தனை மணி என்று தெரியும் எனக்கு. வீட்டை வெள்ளம் முகூர்த்து கட்டில மேல அண்ணாந்து பார்த்தேன் வானம் தெரியுது. என்னடா வானம் தெரியுதுன்ற ஒரு கட்டையில காலை வச்சுட்டு இருந்து கீழே ஒரு தரம் முழுவனம் கீழே அப்படியே நினைச்சு கீழே வைத்தேன். திரும்ப அடுத்த தரம் எழும்பி திரும்ப அடுத்த தரம் கீழே கொண்டேன். திரும்ப நினைக்கிறேன் ஃபுல்லா மூடி படுத்து 3ஆவது தரம் மூடி எழும்பி பிடிச்சிருந்து அம்மாண்டு மூடி சத்தம் போட்டான். ஒருத்தரம் இல்லை அவரை கூப்பிட்டு கத்துனேன். வாங்க மீன் பிடிக்க போனேன். என்ன சரிங்க எவ்வளோ தெரியும் மீன் பிடிக்க ரெண்டு கத்துனேன். புல்லாண்டு கத்துனேன். அதுக்கு பிறகு 6 தெரியா வந்து கவுத்த போட்டு எடுத்த மட்டும் தெரியும். போறதுங்க நான் 7:30 வேலைக்கு பக்கத்துல ஒரு ஆளுக்கு வேலை செஞ்சேன். அங்க போயிட்டேன். அவர்கிட்ட வேலை செஞ்சு முடிய ஒரு 9:50க்குள்ள நான் போயிட்டு வந்தேன். அப்ப வந்து பார்த்தவங்க நெல் எங்க போயிருக்காங்கன்னு ஒரு கோல் அடிச்சேன். சிறப்பு காணலன்றது கோல் அடிச்சு கேட்டேன். எங்க போயிட்டீங்கன்றது தாண்டியில் நிற்கிறாங்களாண்ணா. சரி அப்ப சிறப்புங்கன்றது மேலே இருக்கிறாங்கண்ணா. அப்ப சிறப்பு எடுத்துட்டு அப்ப சித்தப்பா நம்பர்ல என்னட்ட கால் பண்ணி கேட்டேன். அப்ப சித்தப்பா நம்பரை தாங்க நான் மீன் பிடிக்க போகிறோம், நீங்க தாண்டி போயிட்டு வீட்டை வாங்க அந்த இவ்வளவு சொல்லிட்டு நான் அந்த மீன் பிடிக்க போயிட்டேன். 11:30 போல மீன் பிடிக்க போயிட்டேன். போய் வார நேரம் வந்து பார்த்தேன் 4:30 வந்தேன். 4:30க்குள்ள வந்து பார்த்தேன். அந்த டைம்ல இல்லை. அப்ப எங்க போயிருப்பாங்க கோல் அடிச்சுன்னு போன் ஆஃப்ல இருந்துச்சு. அப்ப பிள்ளையும் போன் விளையாடிட்டு விளையாடிட்டு இருந்தவ அந்த இரவுல விளையாடிட்டு கூட காலையிலையும் விளையாடிட்டு இருந்தவ சார்ஜ் வாங்கிட்டு சில வேலை ஹாஸ்பிட்டல்ல மருந்து எடுத்துருக்காங்க வேலை. அப்படியும் 5:30 வச்சுக்காவது வருவாங்க பார்த்துருந்தேன். வராதுல திரும்ப எனக்கு பசின்னு இப்போ வந்த வாரத்துல சோத்தாக்கிட்டு போட்டு டக்குண்டு இருந்த மீனை வெட்டிட்டு போட்டு திரும்ப அவங்களை கோல் அடிச்சு பார்த்தேன். ஆன்சர்ல இப்படிதான் ஓஃப்ல இருந்தா சொல்லுது. பஸ் வந்ததுக்கு போகணும். பஸ் போகுது ஆனால் அவங்க வராங்கல்ல. அப்போ அதுக்கப்புறம் நான் போயிச்சேன். அவங்க ஹாஸ்பிட்டலில் அங்கே வச்சிருக்காங்களே போட்டில் 2 ஓட்டு என்னட்ட 2 பைக்கும் உடஞ்சி இருக்கு. அது ஓடையில அந்த டைமில் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் நாட்டார்
பைக்கை வாங்கி அவர்கிட்ட பைக்கை வாங்கி எடுத்துட்டு வந்து தாண்டியர் ஹாஸ்பிட்டல் எப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓபிடியில் மருந்து எடுக்கிறீங்க இல்லையா, போட்லேயே இல்லையா சொன்னாங்க. சரி அவங்க சொன்னாங்க நீங்கள் மட்டக்குள ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சரின்றது மட்டக்குள ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இஞ்சி கேட்டால் அவங்க சொன்னாங்க இந்த 2ஆம் மாதம் 6ஆம் தேதி வந்து அட்மிட் பண்ணிக்காங்க. அதுக்கு பிறகு இன்னும் அந்த அட்மிட் பண்ணலன்னு சொன்னாங்க. திரும்ப ஓபிடியில் மருந்து எடுத்தான்னு கேட்டேன். அதுக்கு கிடைக்கல அங்கே. சரி இருந்தது. அப்போ சொன்னார் நான் கடைக்கு போப்போம்னு சொல்லி. அப்போ அங்கே போய் கேட்டேன். அவர் சொன்னார் வந்து அவனு சொன்னார். அப்போ நான் வந்தேன்னு சொன்னேன். அவங்க கூட கடைக்கு வந்த 8:30 காலையில் 8:30 வந்தால் இன்னும் வரல. அப்போ எங்கே போனேன்னு கேட்டேன். உங்களோட கடைக்கு வந்தாலும் ஆள் இல்லை. எனக்கு அவர்லாம் சந்தேகமாக இருந்தது. உங்களோட கடைக்கு வந்தாலும் விட்டு திரும்ப வரல அந்த சொல்லக்கூட. அப்போ நான் டாக்டர் நினைஞ்சேன். வந்து பஸ் ஸ்டாண்டை பார்த்தேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தேடிக்கடி பார்த்து பஸ் ஸ்டாண்டுக்கு விசாரிச்சு போய் திரும்ப அவர்கிட்ட கடைக்கு போனேன். போயிட்டு சொன்னேன் இப்படி தான். அப்போ பக்கத்தில் இருந்த அக்கா என்னாவோ இங்கே மண்டபம் போலீஸில் அறிவிக்கிட்டான்னு சொல்லி அவரை கால் பண்ணி எடுத்து தந்தார். அப்போ நான் அவரோட காய்ச்சேன். அவர் சொன்னார். அப்போ அவர் சொன்னார் ஆக்சிடென்ட் போட்டிருந்தாலும் மயக்கத்தில் இருப்பாங்க, அவர்கள் தெரியாமல் இருக்காங்க. திரும்ப அவர் சொன்னார் நீங்கள் எதுக்கும் போய் பவனாய் போலீஸில் என்ட்ரி போடுங்க, நாங்கள் நியூஸ் தருவோம், அவங்க எங்களுக்கு நியூஸ் தருவாங்க, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. அப்போ சரி இருந்தது. நான் அந்த இரவு 9-10 மணி வரைக்கும் போக்குவரத்து போலீஸுக்கு போகல. போயிட்டு அங்கே ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சா நாங்கள் உங்களுக்கு கோல் அடிப்போம், உங்களுக்கு தெரிஞ்சா எங்களுக்கு கோல் அடிங்கன்னு. காலை அந்த இரவு ஃபுல்லாக நித்திரவில் இவங்க கோல் எடுப்பாங்க, அவங்க கோல் எடுப்பாங்க. யோசிச்சுட்டு இருந்து எல்லாம் அவங்க இவங்க ஆக்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு, எங்க ஆக்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆக்கள் இல்லை வீட்டில் ஒரு இடத்தையும் இல்லை. அப்போ எங்கே போனோன்னு சொல்லி சரி எல்லாரும் யோசி கொஞ்சம் தெரியும். ஒரு அப்படி இருக்க புரிஞ்ச காலையில் ஒளி விமோத்த கழித்து பைக்கும் இல்லை. பைக் இல்லாத நான் என்ன செய்யறேன்னு தெரியாமல் யோசி தெரிஞ்சு விட்டு எங்கே தேடுற இரவு ஃபுல்லாக போய் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தெரியாச்சு. இங்கே எங்கே தேடுறேன் என்று சொல்லிட்டு தேடி தெரிஞ்சேன், கிடைக்கல. அப்போ பக்கத்தில் எங்களோட சித்தப்பாவன் சித்தியும் வந்தாங்க. வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு 6 பேண்டி ஓட்டு கொண்டு வந்தாங்க குடிச்சிட்டு. அப்போ அவங்களோட பைக்கை எங்களோட அத்தானை மறந்துருந்தேன். அத்தானை கூட்டிட்டு பருவம் மட்டக்களை போனது இடிக்கேன். அப்படி எனக்கு கோல் ஒன்று வந்து எங்களை சித்தி புல்ல ஒன்று குறைக்கிறாராம் வரது நீ செய்ய சொல்லி. அப்போ இப்படி ஒரு கோல் ஒன்று வர நான் எடுத்து ஓட்டிட்டு வந்தேன். அவங்க சித்தப்பாக்கள் பைக்கில் வந்தேன், ஏற்றிட்டு வந்து அங்கே போய் பார்த்தேன் இந்த புள்ள. அதுக்கு பிள்ளைய தூடி தேஞ்சி விட்டு அவங்க கிளிப்பாட்டி கொண்டு பவனாய் போலீஸுக்கு கொண்டு வந்தவங்க. அப்போ கொண்டு போயிட்டு இஞ்சி நாங்கள் போய் எடுத்து தெரிஞ்சு விட்டு இல்லை திரும்ப எனக்கு கோல் வந்து என்ன விரட்டாமன்னு சொல்லி நான் அப்புறம் போகிற நேரம் நாவக்காடு ஹாஸ்பிட்டலில் பிள்ளைய கொண்டு வச்சுருந்தாங்க. வச்சிருக்கக்குள்ள பிள்ளைக்கு அந்த பிள்ளை வந்து சுயநினைவு இல்லை அந்த அளவுக்கு இருந்து பிள்ளை. நான் சும்மா கத்துனாலே பிள்ளை கத்தும். நான் கத்தாக்குள்ள பிள்ளை அந்த பிள்ளை சிரிக்குது என்ன பார்த்து. அதில் எனக்கு இன்னும் இதாக இருந்துச்சு. ஏதோ ஒன்று நடந்துட்டு பிள்ளை இருந்து தேடி தெரிஞ்சு விட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து நாவக்காடு ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே கொண்டு வந்தாங்க. மட்டக்குளை கொண்டு வந்து திரிக்கக்குள்ள அதுக்கப்புறம் வந்த மிஷின் இந்த 3 பிணத்தோட ஒரு ஆள் உயிரோட இருக்கிறான். அவங்க ஒரு ஆள் தானா இப்போ கொண்டு வருவாங்க ரீடிங்கன்னு சொல்லி கத்தி திரிக்கக்குள்ள நான் அவங்க அம்மாட்ட வந்து பிள்ளைய கொடுத்துட்டு நான் பைக் கொண்டு எடுத்துட்டு போகிற நேரம் மலர்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படியே இங்கேருந்து அங்கே பொட்டியாவளையால் போய் அப்படியே மணப்பட்டியால் போய் கொடிச்சோலையை போய் மலர்த்தி போன நேரம் இவர் இந்த போகிறோம் அவ்வளோ அகோரமாக இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எங்கிற அக்கா நான் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் க்ளீன் பண்ணிட்டாங்க. இந்த மட்டக்களை ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே கொண்டு வந்து போர்டில் இருந்து நான் இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இதாகிக்குது. அவ்வளோதான் நடந்தது. ஆனால் அவ்வளோதான் எனக்கு தெரிய நடந்தது.